வணக்கம். தைப்பூசத்த நாம வெறும் சடங்குகளா பார்க்கிறோம். ஆனா அதுக்குள்ள ஒரு பெரிய அறிவியலே இருக்கு. வாங்க பார்க்கலாம். பலரும் தைப்பூசத்த ஒரு மத விழான்னு நினைக்கிறாங்க. ஆனா இது வெறும் மூட நம்பிக்கையா இல்ல வேற ஏதாச்சும் இருக்கா? உண்மையில இது இயற்கை, நம்ம மனசு, அப்புறம் ஒழுக்கம். இது மூணையும் இணைக்கிற ஒரு விஷயம். முதல்ல இதோட டைமிங்க பாப்போம். இது ஏதோ ஒரு சாதாரண நாள்ல வர்றதில்ல. ரொம்ப கணக்கு பண்ணி வர்ற நாள். இந்த உத்தராயண நேரத்துல நம்ம உடம்புல சக்தி, நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாமே இயற்கையாவே ரொம்ப அதிகமா இருக்கும். சந்திரனோட ஈர்ப்பு விசை கடலை மட்டும் இல்ல, நம்ம உடம்புல இருக்கிற நீரையும் பாதிக்கும். இதனால நம்ம உணர்ச்சிகள் தீவிரமாகும். அப்போ தை மாச பௌர்ணமியில சூரியனோட உடல் சக்தியும் சந்திரனோட மனசக்தியும் ஒன்னா சேருது. ஆனா இதுல மூணாவதா ஒரு விஷயமும் சேருது. அதுதான் பூச நட்சத்திரம். வாங்க அது என்னன்னு பாப்போம். பூச நட்சத்திரத்தோட அதிபதி சனி. சனி அப்படின்னாலே ஒழுக்கம், கட்டுப்பாடு தான். இது எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க. தைப்பூசத்துல நாம பண்ற விரதம், காவடி எல்லாமே இந்த சனி தத்துவத்தோட பிராக்டிக்கல் ட்ரைனிங் மாதிரி தான். இப்படி ரொம்ப நேரம் உடலையும் மனசையும் கட்டுப்படுத்தும் போது இது நம்ம நரம்பு மண்டலத்துக்கே ஒரு பெரிய பயிற்சி. இப்போதான் நாம முருகன் வேல் வாங்கின கதைக்கே வரோம். இதுக்குள்ள ஒரு பவர்ஃபுல்லான சைக்காலஜி இருக்கு. கதைப்படி பார்வதி தேவி அசுரர்களை அழிக்க முருகனுக்கு வேல் கொடுத்தாங்க. ஆனா இது வெறும் கதை இல்ல. இங்க பார்வதின்னா நம்மளோட சக்தி, வேல்னா நம்ம அறிவு, அசுரர்கள் யாருன்னா நமக்குள்ள இருக்கிற எதிரிகள்னா. அதாவது நம்ம சக்திய அறிவோட இணைச்சா நமக்குள்ள இருக்கிற கோபம், ஆசை எல்லாத்தையும் ஜெயிக்கலாம். சரி, இப்போ எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பார்ப்போம். தைப்பூசம் ஒரு தனிமனித மாற்றத்துக்கான ஒரு ஃபார்முலா மாதிரி. சூரியனோட சக்தி, சந்திரனோட மன ஆற்றல், சனியோட ஒழுக்கம், முருகனோட அறிவு எல்லாம் இந்த ஒரு நாள்ல ஒன்னு சேருது. அப்போ கடைசியா ஒன்னு புரியுது. மாற்றத்துக்கான அந்த சக்தி வாய்ந்த வேல் அது வெளியில இல்ல, நமக்குள்ளதான் இருக்கு.